இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்குள்ள கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதா எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு பயமில்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உன்னதமான தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தில் சர்வ வல்லவருடைய நிழலின் கீழே உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள
நம்ம கிரகிக்க முடியாத ஒரு பாதுகாப்புக்குள்ள, ஒரு அரவணைப்புக்குள்ள, வழி நடத்தலுக்குள்ள, வெளிச்சத்துக்குள்ளே நாம இருக்கிறோம். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆமென். ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நம்ம பார்க்கிற மாதிரி இல்லை. இந்த உலகத்தை பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்க கூடாது. நம்மை சுற்றியும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிற செயல்கள், தேவன் செய்கிற காரியம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், இவைகளெல்லாம் இப்ப பாடினது போல கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க போதும். என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவாரு? சுகமாயிடுவாரு, சுஸ்தமாயிடுவாரு. என் வேலைக்காரனுக்காக உங்க சமூகத்துல வந்திருக்கேன். என் வேலைக்காரனுக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என் வேலைக்காரனுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கேன். என் வேலைக்காரனுடைய பிரச்சனை இது சொல்றான் தேவனிடத்துல. தேவன் சொல்றாரு, ஓகே நான் வந்து சுகமாக்குறேன். இல்ல, வார்த்தையின் வல்லமை எனக்கு தெரியும், வார்த்தையின் அதிகாரம் எனக்கு தெரியும், வார்த்தையின் மகத்துவம் எனக்கு தெரியும், வார்த்தையின் மேன்மை எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை என்னத்தை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சர்வசேனையையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் படைத்தவர். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான், சுகமாவான், சுஸ்தமாவான். அவன் விசுவாசித்த மாத்திரத்திலே அவன் வேலைக்காரன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவர். அவர் சொன்னார் சுகமாய். அவ்வளவுதான். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுகமான. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும். ரொம்ப காலதாமதப்படுத்துற தேவனெல்லாம் நம்முடைய தேவன் இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். எப்படி ஆகும்? இப்பொழுதே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நீ விசுவாசித்தால், பெரிய விசுவாசம் வேண்டாம், கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும், ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். ஆண்டவரே என்ன உங்களை நம்புறேன்ப்பா அப்படின்னு அந்த விசுவாசத்தோட நீங்க உட்கார்ந்தா போதும். இந்த வேளையிலே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், பயங்கள், கலக்கங்கள், கவலைகள் இந்த நொடிப்பொழுதே மறைந்து போகும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமையான வார்த்தை, இந்த வார்த்தைக்குள் சகலமும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. காலையில நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுல ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க வெறுமையா இங்கிருந்து போக மாட்டீங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனுடைய வார்த்தை நமக்கு எந்த நோக்கத்தோடு எந்த காரியம் வாய்க்கும்படி தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே வருகிறதோ அந்த காரியமாகும்படி அது வாய்க்கும். கரங்களை தட்டி தேவனுடைய நமக்கு எல்லாருக்கும் வாய்க்கும், எல்லாருக்கும் வாய்க்கும். ஒருத்தரை கூட ஆண்டவர் விட மாட்டார். ஒரு சின்ன குட்டி பையனை கூட விட மாட்டார் ஆண்டவர். அவரை தேடி வந்துட்டா அவர் வெறுமையாவே அனுப்ப மாட்டாருங்க. பசிச்சா நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்புவார். ஆமா, அங்க இல்ல அப்படிங்கிறதுக்கு இடம் கிடையாது. ஆமென். இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், பூரணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்ப்போம். பசியோடு வந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார். தாகத்தோடு வந்தவங்களுக்கு அவருடைய தாகத்தை தீர்ப்பார். ஆத்மாவில வேதனையும் கஷ்டங்களோடு வந்திருக்கிறவங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்ம அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எடுத்துக்கொள்வோம் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம். நிருபம் தான் பவுல் எழுதுறாரு. அது நம்ம எடுத்துக்கலாம். 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படின்னு பவுல் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறார், எழுதுற. அப்போ நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார் அப்படின்னா, நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் அதை முதல்ல விசுவாசிக்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிறவர், பலவீனங்களிலிருந்து என்னை விடுதலையாக்குகிறவர். என் சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லாமல், என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு வித்தியாசமானதாக, கலக்கம் நிறைந்ததாக, வேதனை நிறைந்ததாக, பயம் நிறைந்ததாக, என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுகிற காலகட்டங்களிலே நாம ஒரு காரியத்தை நம்பணும், நாம ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும். அது என்ன அப்படின்னா, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனைகள் என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் என்னை இந்த சூழ்நிலையின் மத்தியிலே, இந்த பிரச்சனையின் மத்தியிலே, இந்த போராட்டத்தின் மத்தியிலே, இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே, இந்த பாடுகளின் மத்தியிலே, இந்த வேதனையின் மத்தியிலே, இந்த இருளின் மத்தியிலே என்னை பலப்படுத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை, என்னோடு இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிறவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என்னை ஆட்கொண்டவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? எனக்குள் வாசம் செய்கிறவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என் இரட்சகர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என்னை மகிழ பண்ணுகிறவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என்னை உயர்த்துகிறவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என்னை ஆதரிக்கிறவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? என்னை தேற்றுகிறவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? எனக்கு ஜீவனை கொடுத்தவர். என்னை பலப்படுத்துகிறவர் யார்? எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அதான் பவுல் இதை அறிந்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ பவுல என்ன பண்றார்? தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும், அவர் கடந்து போகிற எல்லா பாதைகளின் மத்தியிலும் அவரோடு இருந்து அவரை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பவுல் கடந்து போன பாதைகளை நம்ம வாசிக்கலாம். சாதாரணமான பாதையை அவர் கடந்து போகலைங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பாதையில் அவர் கடந்து போனார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22 - 28 வசனங்கள் முடிய வாசிங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம். ம் ம் ஆமென். இங்க பாருங்க, பவுலுடைய ஊழிய பாதையில
அவர் ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க தெரிந்து கொண்டவர். எல்லாருக்கும் தெரியும், அவர் சவுலா இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சபையை துன்புறுத்துகிறவராய் இருந்தார்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஆட்கொண்ட பின்பு, அவரை தெரிந்து கொண்ட பின்பு, அவர் எந்த வேலைக்காய் அழைக்கப்பட்டார் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்ட பின்பு, அவர் பார்த்தீங்கன்னா உடனே தாமதிக்கவே இல்லை பாருங்க. அவரை சுற்றி இருக்கிற காரியங்கள் பயங்கரம். ஏன்னா அந்த நாளில் கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாம் அறிவிக்கிறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. ஏன்னா அந்த நாளில் யூதர்களானாலும் சரி, சுற்றி இருக்கிறவர்களானாலும் சரி, அவங்க இயேசுவின் நாமத்தை அதாவது அறிவிக்கிறவர்களை, இயேசுவின் நாமத்தை குறித்து பேசுகிறவர்களை கொலை செய்கிறவர்களா இருந்தாங்க, சிறையில் போடுறவங்களா இருந்தாங்க, அதாவது கல்லினால எரிந்து நம்மளை தண்டிக்கிறவங்களா இருந்தாங்க. இப்படி பயங்கரமான கொடுமைப்படுத்தினாங்க. பவுல் அந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருந்த நாட்களில் இந்த மாதிரி அவரை சுற்றியும் சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில தான் அவர் சொல்றார், பட்டியலிடுறாரு பாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு பட்டியலிடுறாரு பாருங்க. வருத்தம், பசி, அநேக தரம் கப்பர் சேதம், இப்படிப்பட்ட பயங்கரமான பாடுகளுக்குள்ள அவர் கடந்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள கடந்து போனவர் தான் சொல்றாரு, இதுல நம்ம எந்த லிஸ்ட்லயுமே இருக்க மாட்டோம். ஆனா பால் இதை சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும், இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியிலும், இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் மத்தியிலும் என்னை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்முடைய பிரச்சனை என்னவா வேணாலும் இருக்கட்டும், எவ்வளவு தேவைகள் நிறைந்ததாக இருக்கட்டுங்க, நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு வேதனையும் பலவீனங்களும் ஓட நீங்க இருந்தாலும் சரி, அதுல மேல எண்ணெய் வைக்கக்கூடாது. பலவீனத்தை குறிச்சே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. என் சரீரத்துல இந்த பலவீனம் இருக்கு, இந்த வியாதி இருக்கு, இந்த நோய் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. அதே போல பாருங்க, குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடும்ப பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. உட்கார்ந்து மணிக்கணக்கா பிள்ளைகளுடைய பிரச்சனைய, அவங்களுடைய படிப்பு காரியங்களை, அவங்களுடைய குடும்ப சண்டைய, அதுக்கப்புறம் அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை, இதையே குறித்து மணிக்கணக்கா என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. நினைக்கிறதான் பேச முடியும். அவங்களுக்கு என்ன வருது, எண்ணமும் நினைவுகளும் என்ன பண்ணுது, நான் பலவீனமா இருக்கேன், என்னால இதை செய்ய முடியாது, இதிலிருந்து விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நினைப்போம். ஆனா நாம ஒண்ணு செய்ய தவறிடுறோம். அந்த நேரத்துல என்ன செய்ய தவறிடுறோம், இவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை பலப்படுத்தி, என்னை விடுவிக்கிற, என்னை பலப்படுத்தி பலமாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நினைவை நம்ம கொண்டு வர மறந்துடுறோம். அந்த எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வர மறக்கிறோம். அதனாலதான் நமக்கு போராட்டம். நாம் என்ன பண்றோம், இந்த பலவீனத்தை குறித்து பேசுறதும் ஒண்ணுதான், பிசாசை குறித்து பேசுறதும் ஒண்ணுதான். பலவீனத்தை குறிச்சும் நினைக்கிறது ஒண்ணுதான், பிசாசனுடைய பொய்யை நினைக்கிறதும் ஒண்ணுதான். அவன் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் நிறைய பொய் சொல்லுவான் நம்மளுக்கு. அதாவது நம்மையும் தேவனையும் தேவனுடைய அன்பையும் விட்டு பிரிக்கணுங்கிறதுக்காக அவன் ஆதி முதல் அவன் எங்க ஆரம்பிச்சான் பொய் சொல்றதுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சான். அங்க ஆரம்பிச்சவன் இன்னும் வரைக்கும் பாருங்க, அவன் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவன் பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் சொல்ற பொய்யெல்லாம் இல்லை, உன்னால முடியாது, நீ பலவீனமா இருக்க, நீ சுகவீனமா இருக்க, உன் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க,
உன் போராட்டம் உனக்கு முன்பாக எப்படி இருக்கு, உங்க கஷ்டங்கள் எப்படி உங்களுக்கு முன்பாக இருக்குது, உங்களுடைய வேதனைகள் உங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கு. இதை என்ன பண்ணுவான்னா நம்முடைய எண்ணங்கள்ல நம்முடைய சிந்தனைகள்ல அவன் போட்டுக்கிட்டே இருப்பான், கலைகளை விதைத்து கொண்டே இருப்பான். அதனால நமக்கு என்ன ஆகும், தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லாம போகும், அவிசுவாசம் வரும், தேவனுடைய வார்த்தையை குறித்தான சந்தேகங்களை உண்டாக்குவான், ஒரு பயத்தை உண்டாக்குவான். தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத காரியத்தை, ஒரு தோற்றத்தை உருவாக்குவான், நமக்குள்ள முயற்சி பண்ணுவான். அவனுடைய வேலை அதுதான். ஏன்னா அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு பால் சொல்றாரு. அவனுடைய தந்திரங்கள் இதெல்லாம் அவனுடைய சூழ்ச்சிகள், அதெல்லாம் அவனுடைய வலைகள், அவனுடைய கண்ணிகள். அவன் பேசுறது எல்லாம் பொய் தான். சாத்தானுடைய காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொய்யாதான் நம்மளை வந்து தாக்கும். நாம நினைக்கிறோம் பிலிசூனியம், மந்திரம், அந்த பயம்லாம் வேறங்க. அதெல்லாம் இனி பயத்திலே எக்ஸ்ட்ரீமான பயம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான, சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன். அதனால நீங்க மந்திரத்தை குறிச்சோ, எந்த பில்லி சூனியத்தை குறித்தோ, எந்த குறி சொல்லுதலை குறித்தோ, எந்த விதமான அந்த பயங்களை குறிச்சோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தையே ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், உயிரோடு எழுந்தவர், சகலத்தையும் தன் வார்த்தையினால் உருவாக்கினவர், அவருடைய வல்லமைக்கு ஈடு இணைய எதுவுமே இல்லை. அவருடைய வல்லமைக்கு முன்பாக இவைகள் எல்லாம் இல்பொருள் ஆகும், எல்லாம் பூஜ்யம், ஒன்றுமில்லாமல் போகும். இவருடைய வார்த்தைக்கு முன்பாக, இவருடைய வல்லமைக்கு முன்பாக, இவருடைய மகத்துவத்துக்கு முன், மகிமைக்கு முன்பாக இவைகள் ஒன்றுமில்லாமல் போகும். அதை குறித்து யாராவது சொன்னா அப்படியே கழுவி விடு, அதாவது அப்படியே கை கழுவுற மாதிரி செய்யணும். எனக்கு விரோதமா நிற்பவனா? சரிங்க, யார் யார் எனக்கு விரோதமா நிற்க முடியும்? சரி, எனக்கு விரோதமான காரியத்தை யார் உருவாக்க முடியும்? அப்படிப்பட்டவங்களை வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளாதீங்க, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை அனுமதிக்காதீங்க, அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நீங்க போகாதீங்க. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஆல்ரெடி எல்லா திட்டங்களையும் உருவாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் நாவும், சத்தமா சொல்லுங்க, நீங்க தான் மீதியை சொல்லணும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாய்க்காதே போகும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்படியே நீங்க பயப்படணும். எனக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறாரு, எனக்கு விரோதமா இதை செய்யறாரு, எனக்கு விரோதமா கூட்டம் கூடுறாரு, எனக்கு விரோதமா இதை யோசிக்கிறாரு, இதுக்கு விரோதமா எனக்கு வந்து சத்தம் போடுறாங்க, சண்டைகளை உருவாக்குறாங்க, சூழ்ச்சிகளை உருவாக்குறாங்க, தந்திரங்களை உருவாக்குறாங்க. அவைகளை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? மலைகள் எப்படி பெயர்ந்து போகும்படி விசுவாசித்து தள்ளுண்டு கடலிலே போன்னு சொல்லணுமோ அது போல நம்முடைய விசுவாசம் நமக்குள்ள வெளியே வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் வாழ்பவர், என்னை ஆட்கொண்டவர், என்னை தன்னுடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறவர், என்னை அபிஷேகித்திருக்கிறவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பெரியவர். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை, பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவர், ஒன்று செய்ய முடியாது. அந்த பொய்களுக்கு செவி சாய்க்க கூடாது, அந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, அந்த யோசனைகளுக்கு தலையசைக்க கூடாது. ஒன்று கெட் அவுட் சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பிசாசுகளை நீங்க என்ன பண்ணுங்க? துரத்துங்கள். என்ன பண்ணுங்க? ஆமா, அவனுடைய பொய்களை துரத்துங்க, அவனுடைய தந்திரமான காரியங்கள், அவனுடைய சூழ்ச்சிகளை, நம்மளை கெடுக்கிற காரியங்களை நீங்க உணர்ந்து கொண்ட உடனே நீங்க என்ன பண்ணணும்னா அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட எண்ணம், இப்படிப்பட்ட யோசனை வருதா? ஐயோ நான் பலவீனமா இருக்கேன், இப்போ நான் இருப்பேனா இல்லையோ தெரியல, இனி எவ்வளோ காலம்னு தெரியலையே, மூச்சுட முடியலையே, கஷ்டப்படுறேனே, வேதனைப்படுறேனே அப்படின்னு ஒரு வேளை இது பிசாசனுடைய பொய், இது தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது?
சொல்லுங்க பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளால் நம்முடைய பலவீனங்களை அவர் சிலுவையிலே சுமர்ந்து, இதுதான் தேவனுடைய, இதுல அவர் மாற மாட்டார். நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர், நம்மை சுகப்படுத்துகிறவர், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர்மா. நம்ம சுகமா வாழ்றது நம்முடைய இயேசுவுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு விருப்பம், ஆசை. நம்ம சுகத்தோட பலத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்றது தன்னுடைய ஊழியக்காரன், தன்னுடைய பிள்ளைகள் வாழ்றது அவ்வளவு விருப்பம் அவருக்கு. தன் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஆரோக்கியத்தை விரும்புகிற தேவன். இதுதான் தேவ வார்த்தை. ஆனா பிசாசு நமக்குள்ள ஒரு பொய்ய போடும். அது என்ன பொய்? நீ இனி இந்த உலகத்துல வாழ மாட்ட, உன்னுடைய வாழ்நாட்கள் நெருங்கிடுச்சு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற இந்த பலவீனம் இப்படிப்பட்டது, உனக்குள்ள இருக்கிற வியாதி இப்படிப்பட்டது, உனக்குள்ள இருக்கிற நோய் இப்படிப்பட்டதுன்னு பொய் சொல்லுவான். இது அவனுடைய தந்திரம். இதற்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை அறிக்கை செய்வதன் மூலம் நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இந்த வார்த்தையை நீங்க பேசணும். எப்படி பேசணும்? அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், அவர் என் பரிகாரியான கர்த்தர், என் பலவீனங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நான் சுகமாய் வாழ்வது, சுகமாய் இருப்பது அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை, அவருடைய எண்ணம், அவருடைய திட்டம். இதை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாய் இருப்பேன். ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய செயல், இது கர்த்தருடைய திட்டம், இது கர்த்தருடைய விருப்பம். இத ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டாத தேவன் அல்ல. தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய வார்த்தையை என்ன பண்ணுவார்? நமக்குள்ள நினைப்பூட்டுவார். நம்முடைய பலவீனமான சூழ்நிலைகள் மத்தியில, நம்முடைய பலவீனமான நேரங்கள் மத்தியில தேவன் பாத்தீங்களா, இப்ப அழைத்து கொண்டு தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டுறாரு பாருங்க. உங்களை எல்லா சோர்விலிருந்து, எல்லா விதமான பலவீனத்திலிருந்து, எல்லா விதமான கலக்கத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு புது பலனை கொடுப்பதற்காக உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு பாருங்க. இது தேவ ஆவியானுடைய செயல். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருக்கு மகிமை. இது தேவ ஆவியானுடைய செயல். அதனாலதான் நான் சொன்னேன், உங்கள் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்னேன், பிதா உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். உங்கள் வழிகள் அவருக்கு முன்பாய் இருக்கிறது. உங்களை அவ்வளவு அதிகமாய் நான் சொல்றேங்கம்மா, பிசாசுடைய பொய்யை நம்பாதீங்க. அவன் சொல்லுவான், கடவுள் உன்னை நேசிக்கல, அவன் நேசிக்காதனாலதான் உனக்கு இந்த தண்டனை, உனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம். உன் பிள்ளைங்க பாருங்க ரட்சிக்கப்படல, உன் கணவர் ரட்சிக்கப்படல, அவர் குடிக்கிறாரு, அவர் இப்படி இருக்கிறாரு. இது எல்லாமே பிசாசனுடைய பொய், அவனுடைய தந்திரம். நீங்க சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன், என் வீட்டார் ரட்சிக்கப்பட்டு தான் ஆவாங்க. இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ரட்சிக்கிறது அவருடைய வேலை, அவர் அதை செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறது நம்முடைய வேலை. நாம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ரட்சிக்கிறது, விளைய செய்கிறது, அற்புதம் செய்கிறது, அதிசயம் செய்கிறது, உங்களை விடுவிக்கிறது, இதெல்லாம் யாருடைய வேலை? அவருடைய செயல். நம்முடைய வேலை அவருடைய வார்த்தையை நம்புறது, அவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறது, அவருடைய வார்த்தையை நாம பாட்டாய் பாடி மகிமைப்படுத்துவது, அவருடைய வார்த்தையில மகிழ்ந்திருப்பது. இதை நம்ம செய்தோம்னா மற்ற எல்லாம் நிறைவு வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் போயிடும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தேவன் உங்கள் மேல் நினைவாய் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நினைச்சுக்கிட்டே இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய அப்பா அம்மாவோ இல்ல நம்முடைய நண்பர்களோ நம்முடைய அதிகாரிகளோ அவங்க வேற விதமா நினைப்பாங்க. இவங்களை வச்சு எப்படி நம்ம வேலை வாங்கலாம், இவங்களை வைத்து என்ன நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நம்மள நினைச்சு பார்ப்பாங்க.
தகப்பன் என்ன பண்ணுவாரு, பிள்ளைகளை நினைத்து அவங்களுக்கு காலையில இருந்து என்ன கொடுக்கணும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க பிள்ளைகளை குறித்து. ஆனா இந்த பரம தகப்பனும் நம்ம மேல நினைவா இருக்கிறார், நினைத்துட்டே இருக்கிறார். உள்ளம் கரத்து முன்பாக வரைந்து வைத்து நம்முடைய மதில்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்து என் பிள்ளைய மகள பண்ணணும். ஆமென். நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இல்லையா? சந்தேகமா இருக்கா? இயேசுவை நீங்க யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டீங்களோ, தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவர் கரத்திலே கொடுத்தீங்களோ, அன்றையிலிருந்து உன்னதமான தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு நீங்க பிள்ளைகளா மாறிட்டீங்க. குமாரனும் குமாரத்திகளுமாய் மாறிட்டு, அவருடைய பிரியமாய் மாறிட்டீங்க, அவருடைய அன்பாய் மாறிட்டீங்க, அவருடைய சுதந்திரமாய் மாறிட்டீங்க, அவருடைய பங்காய் மாறிட்டீங்க, அவருடைய உடனாய் மாறிட்டீங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிரியமாய் மாறிட்டீங்க. இது உண்மை. இதுதான் நம்ம நம்பணும், மற்றதெல்லாம் பொய். இயேசு மேல அன்பா இல்லை. இயேசு அந்த வியாதியை கொடுத்து தண்டிக்கிறாரு. யாராவது அப்படி சொன்னா, இந்த வியாதி கொடுத்து இயேசு தண்டிக்கிறாருன்னு சொன்னா முதல்ல வெளியே போன்னு சொல்லு. வியாதியை கொடுத்து, நோயை கொடுத்து, உங்களுக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து, அவர் ஒரு நாள் உங்களை வேதனைப்படுத்தி தண்டித்து கஷ்டப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்பணும், அதை நம்பணும் முதல்ல. அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். என் தேவன், என் ஆண்டவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார், என் பிள்ளைகள் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஒருவேளை அவங்கள பார்க்கும்போது அவங்க ரொம்ப பிரச்சனை பண்றவங்களா கூட இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, நீங்க நம்புங்க, என் தேவன் இவன் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க திட்டாதீங்க அவனை பிடிச்சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, நீ எல்லாம் சபைக்கு வர்றதுக்கு லாய்க்கு இல்லை, நீ எல்லாம் யாரு, திட்டாதீங்க. தேவனுடைய செயல் மேல சந்தேகப்படாதீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய செயல்களின் மேலே சந்தேகப்படாதீங்க. அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர் விடுவிப்பார். அவரால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடும். அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடும். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல பின்பகுதி சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாத்தீங்களா, முதல்ல எனக்கு உதவி செய்கிறவர், என் பலவீனங்கள்ல என்னை அப்படியே விட்டுட்டு போறவர் இல்லை. நீ எப்படியோ போ, இனி என்னால முடியாது அப்படின்னு மனுஷன் விட்டுட்டு போயிடுவான். கூட இருக்கவங்க விட்டு போயிடுவாங்க, எல்லாரும் விட்டு போயிடுவாங்க. பிள்ளைங்க கூட சில நேரங்களில் விட்டுட்டு போவாங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. யாரு விட்டுட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. யாரு கூட இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. யாரு உங்களை பராமரிக்கலைனாலும் கவலைப்படாதீங்க. அதை குறித்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க. தேவன் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இவர் நம்ம கூட இருக்கார். இவர் நம்ம கூட இருந்துட்டார்னா எல்லாம் ஆகும். அதான் விசுவாசம். ஆமென். போனவன் திரும்பி வருவான், சும்மா வர மாட்டான். மனம் திரும்பி வந்து வருவான். எதை செய்ய மாட்டான்னு சொன்னானோ அதை பரிபூர்ணமா நமக்கு எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பான். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க தேவனால் கொடுக்கும். கரங்களை தட்டி தேவனுடைய நாம் போகும்போது அமைதியா இருந்துருங்க. நியாயம் தீர்க்காதீங்க. சாபம் மன வார்த்தைகளை அவங்க மேல சொல்லாதீங்க. உங்களை கஷ்டப்படுத்திட்டு போறாங்களா, உங்களை வேதனைப்படுத்திட்டு போறாங்களா, இல்ல உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போறாங்களா, இல்ல இனிமேல் நான் அவங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்களா, அமைதியா ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினால அவருக்கு தெரியப்படுத்திடுங்க. சும்மா இருங்க. நம்ம செய்ய வேண்டியது அந்த வேலை தான். ஆண்டவரே தெரியப்படுத்தணும். நம்ம வாயை திறந்து நம்முடைய சூழ்நிலைகளை அவருக்கு சொல்லாமலே தெரியும்.
ஆனா வாய் திறந்து சொல்றதை அவர் எதிர்பார்க்கிறார். அறிக்கை செய்வதை எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு பேசுவதை எதிர்பார்க்கிறார். அதன் மூலமா தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் பிரேயர். ஹல்லேலூயா. அதை எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அதை செய்யணும். அப்படி செஞ்சிட்டோம்னா அவருடைய செயல்கள் நடக்கிறத நீங்க பாப்பீங்க. நீங்க போக கூடாது, அதுல ஒவ்வொன்றையும் மூக்க நுழைக்க கூடாது, ஒவ்வொன்றையும் நீங்க நியாயம் தெரிவிக்க கூடாது, ஒவ்வொன்றையும் நீங்க திட்டமிடக்கூடாது. அவர் அதற்கான வேலையை, அதற்கான செயலை, அதற்கான காரியத்தை நம் ஆண்டவர் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை அவர் செய்து முடித்து நம்முடைய கரத்துல கொண்டு வரும் பொழுதுதான் அதுல ஒரு பூரண அழகு இருக்கு, ஒரு பூரண ஆசீர்வாதம் இருக்கு. உங்க பிள்ளையான நீங்க பாப்பீங்க, உங்க வீட்டுக்காரரான நீங்க பாப்பீங்க, நமக்கு எதிர்த்து நின்றவங்களான்னு பாப்பீங்க, நம்மளை குறித்து பேசினவங்களான்னு பாப்பீங்க, நம்மளை குறித்து இந்த மாதிரியான காரியத்தை செய்தவங்களான்னு பாப்பீங்க. முற்றிலுமாய் ஆண்டவர் மாற்றி இருப்பார். நம்மளை குறித்தான ஒரு கசப்பு கூட அவங்களுக்குள்ள இருக்காது, அப்படி எடுத்து போடுவார். நம்மளை உண்மையான அன்போடு அவங்க நேசிக்கிற நம்ம பக்கத்துல வருவாங்க. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை, இதுதான் தேவனுடைய செயல். உண்மையான பாசத்தோடு வருவாங்க. இதுதான் தேவன் மேல நம்ம வைக்கிற விசுவாசம், இதுதான் தேவன் மேல வைக்கிற நம்மளுடைய நம்பிக்கைங்க. இதற்கு மாறாய் நமக்கு என்ன விதமான யோசனை வந்தாலும், என்ன விதமான காரியங்கள் நம்முடைய சிந்தைக்குள்ள யார் போட்டாலும், மனுஷன் போட்டாலும் சரி, அது எண்ணங்களா வந்தாலும் சரி, அது தரிசனங்களா வந்தாலும் சரி, அல்லது தேவையில்லாத ஊழியக்காரர்கள் மூலமா தீர்க்க தரிசனங்களாய் நுழைந்தாலும் சரி, இடம் கொடுக்காதீங்க. நீங்க நல்ல இடத்துல இருக்கிறீங்கம்மா. நான் நம்ம சபையில நம்ம ஐயாவோட, இந்த சபையோட நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலம் நான் ஐக்கியமா இருக்கேன். பிரபு பாஸ்டா இருந்தாலும் சரி, நம்ம ஐயாவானாலும் சரி, பல மெசேஜஸ் நான் கேட்டிருக்கேன். ஐயாவுடைய மெசேஜஸ் நான் கேட்பேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தின் கீழே, ஒரு தெளிவான தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே, ஞானத்திலே, தேவ ஞானத்திலே, தேவ கிருபையிலே நீங்க வளர்க்கப்படுறீங்க. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரிங்க. வளர்க்கப்படுறீங்க. உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் நிறைய சபையில நான் என்ன பிரசங்கம் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க, நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் சில இடங்களிலே சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும், சில சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம பார்க்க முடியும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில எந்த கலப்படமும் இல்லாமல், எந்த விதமான காரியங்களையும் அவங்க உலக காரியங்களை எல்லாம் நுழைத்து, உலக காரியங்களை எல்லாம் பேசி, அதனோட இதை பண்ணி ஒரு மேஜிக்கு, ஒரு மாயமான தோற்றத்தை, பொய்யான காரியத்தை உருவாக்கவில்லை. நீங்க ஆரோக்கியமான ஒரு உபதேசத்திலே, ஒரு தெளிவான நீரோடையை போல இருக்கிற வசனத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, பேசப்பட்டு, உபதேசிக்கப்பட்டு நீங்க வளர்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் மேலே நினைவாயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவரே, எங்களுக்குள் வாழ்பவரே, எங்களை ஆட்கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களுடைய இரட்சகரே, எங்களுடைய மீட்பரே, எங்களுடைய தேவனே, எங்களுடைய ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து நீர் எங்களை பலப்படுத்துகிறவர். உம்முடைய பலத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் இந்த பூமியில எல்லா காரியங்களையும் செய்ய எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பலன் உண்டாகிறது. அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றல் உண்டாகிறது. அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய செயல்கள், வல்லமைகள், அதிகாரங்கள், போதுமான சகல கிருபைகள், அனுகூலங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை மகிழ பண்ணுகிறீர். உம்முடைய வார்த்தையினால் சுகமாக்குகிறீர். உம்முடைய வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்குகிறீர். உம்முடைய வார்த்தையினால் எங்களை மேன்மைப்படுத்துகிறீர். உம்முடைய வார்த்தையினால் சகலத்தையும் எங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறீர். எங்கள் மேல் அன்பாயிருப்பதற்காக நன்றி. எங்கள் மேல் நினைவாயிருப்பதற்காக நன்றி. எங்களை நேசிப்பதற்காக நன்றி. எங்கள் மேல் மனதுருக்கமாயிருப்பதற்காக நன்றி. எப்பொழுதும் எங்கள் நினைவாகவே நீர் இருப்பதற்காக நன்றி.
உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே.